இந்தியா சம்பந்தப்பட்ட 4 முக்கியமான கிரிப்டோ நியூஸ் வந்திருக்கு. அதை பத்தி தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போறோம். வெல்கம் டு தமிழ் கிரிப்டோடெக். நான் உங்கள் கோகுல்நாத். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தமிழ் கிரிப்டோடெக்கோட டெலிகிராம் பேஜ், ட்விட்டர் பேஜ் ரெண்டுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். ஸோ மஸ்ட் ஃபாலோ பண்ணிங்க. ஃபர்ஸ்ட் என்ன முக்கியமான நியூஸ்னு கேட்டால் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் இன்னைக்கு ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. குளோபல் கிரிப்டோ எக்ஸ்சேஞ்செலாம் லீகலில் லீகலும் கிடையாது, இல்லீகலும் கிடையாது. நீங்கள் வச்சிருக்க கிரிப்டோ அசெட்லாம் இன்னும் லீகல் ஃப்ரேம் ஒர்க்கில் இன்னும் கொண்டு வரல. அது நாட் ரெகுலேட்டுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்படி சொல்லிட்டு இருந்தாலும் லீகல் ஃப்ரேம் ஒர்க் எதுவுமே கொண்டு வரலனா கூட கிரிப்டோ எக்ஸ்சேஞ்சஸ் இந்தியாவில் இருக்கிற எஃப்ஐன்னு ஒரு போர்டு இருக்குது, ஃபினான்ஷியல் யூனிட்னு சொல்லுவாங்க. அந்த போர்டு கீழே இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்செலாம் கீழே வரணுங்கிற மாதிரி இன்னைக்கு மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபினான்ஸ் சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலி இதனால பேனிக் ஆகணுமா, இது என்ன கிளாரிட்டியே இல்லாமல் இருக்குது அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா, இது ஆக்சுவலி இந்த கிரிப்டோ எக்ஸ்சேஞ்ச் எல்லாத்தையுமே எஃப்ஐ கீழே கொண்டு வர சொல்கிறது போன வருஷமே சொன்ன விஷயம் தான். எஃப்ஐ கீழே ஒரு சில எக்ஸ்சேஞ்செலாம் உள்ளே வந்திருக்கு. அதில் பினான்ஸாக இருக்கட்டும், காயின் எக்ஸு, இந்த மாதிரி இன்டர்நேஷனல் எக்ஸ்சேஞ்செலாம் எஃப்ஐ கீழே வந்துருச்சுல. அண்டு இது லீகலும் இல்லை, இல்லீகலும் கிடையாது, கிரிப்டோ அசெட்லாம் நாட் ரெகுலேட்டுங்கிற மாதிரி சொல்கிறாங்களே, அது எங்களுக்கு ரொம்ப கிளாரிட்டி இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது இன்னைக்கு சொல்கிற விஷயம் கிடையாது. 2018 இதை தான் அவங்க சொல்கிறாங்க. இன்னும் கிரிப்டோ கரன்சிக்கான லீகல் ஃப்ரேம் ஒர்க்கை இன்னும் இந்தியன் கவர்மெண்ட் கொண்டு வரல. ஆனால் அதுக்கான டேக்ஸ் இருக்குது, 30% டேக்ஸ் இருக்குது. நீங்கள் 1% நீங்கள் டிடிஎஸ் கட்டி நீங்கள் 30% உங்களோட டேக்ஸ் மணி நீங்கள் கட்டணும். நீங்கள் டேக்ஸ் மணி கட்டிங்கனாலே அது லீகல் தான். ஆனால் இதுக்கான லீகல் ஃப்ரேம் ஒர்க் இன்னும் கொண்டு வரல. அது எனக்கு தெரிஞ்ச அடுத்த ஒரு வருஷத்தில் கொண்டு வரதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. இதான் ஃபஸ்ட்டு முக்கியமான நியூஸு. இது பேனிக் ஆக வேண்டிய நியூஸே கிடையாது. அண்டு மோரோவர் என்னையை பொறுத்த வரைக்கும் உங்களோட கிரிப்டோ ஹோல்டிங்ஸ் எல்லாம் ஒரு 50,000க்கு மேலே இருந்துச்சுனாலே நீங்கள் இந்தியன் எக்ஸ்சேஞ்சஸ்லையோ இல்லைனா குளோபல் எக்ஸ்சேஞ்சோ நீங்கள் யூஸ் பண்ண தேவையில்லை. நீங்கள் ஹார்ட்வேர் வாலெட்டை யூஸ் பண்ணுறதா ரொம்ப சேஃபு. ஹார்ட்வேர் வாலெட்டை பொறுத்த வரைக்கும் சேஃப் பாலு, டேஞ்சமு, அதுக்கப்புறம் நானோ லெட்ஜரு, இந்த மாதிரி ஏகப்பட்ட ஹார்ட்வேர் வேலட்ஸ் இருக்குது. இதை பற்றி யூடியூப் சேனலில் ஏகப்பட்ட பேர் பேசிட்டாங்க. நீங்கள் ஒன்றும் இல்லை, ஹார்ட்வேர் வேலட் இன் கிரிப்டோன்னு போட்டு பாருங்கள், ஏகப்பட்ட சேனல்ஸும் யூடியூப் வரும். அது என்னங்கிற டீட்டெயிலாக வந்துடும். அதை செக் அவுட் பண்ணிட்டு அதை என்ன வாங்கி வச்சுட்டு உங்கள் கிரிப்டோ காயின்ஸ் ஹார்ட்வேர் வேலட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறது தான் சேஃப் அண்ட் செக்யூர்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஹேக்கு அந்த மாதிரி விஷயங்கள்லாம் அங்கே தப்பிக்கலாம். 50,000க்கு மேலே இருந்தாலே நீங்கள் ஆர்டர் பண்ணி கொண்டு போகிறது ரொம்ப பெட்டர். இது ஃபஸ்ட்டு முக்கியமான நியூஸ். இது பேனிக் ஆக வேண்டிய நியூஸ் கிடையாது. ஸோ பேனிக் ஆகாதீங்க. ரெண்டாவது முக்கியமான நியூஸ், இந்த லீகல் ஃப்ரேம் ஒர்க் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்கல்ல, இதை பற்றி முன்னாள் ஃபினான்ஸ் செக்ரட்டரி சுபாஷ் சந்திர கார்க் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா cannot afford to delay crypto regulation any longer. அதாவது இந்தியா சீக்கிரமாக கிரிப்டோ கரன்சி லா கொண்டு வரணும். ஏன் கொண்டு வரணும்னா, போன வருஷம் நடந்த விஜிரெக்ஸோட மிகப்பெரிய ஸ்கேமாக இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி நடந்த கெயின் பிட்காயினோட ஸ்கேம், இந்த மாதிரி ஸ்கேம்ஸ்லாம் இந்தியாவில் ஏகப்பட்டது வந்துக்கிட்டே இருக்குது. இதனால இந்தியா சீக்கிரமாகவே ஒரு கிரிப்டோ ரெகுலேஷன் கொண்டு வந்தே ஆகணுங்கிற மாதிரி முன்னாள் ஃபினான்ஸ் செக்ரட்டரி சுபாஷ் சந்திர கார்க், இவரை பற்றி நம்ம ஏகப்பட்ட வீடியோஸ் நம்ம பேசியிருக்கோம். ஏன்னா அவர் 2019 இருந்த இவர், ஓகேங்களா, இவர் தான். ஆனால் இவர் இருந்தப்போ லீகல் ஃப்ரேம் கொண்டு வரல. பட் இவர் இப்போ சொல்கிறார், ஓகேங்களா. இது ரெண்டாவது முக்கியமான நியூஸு. மூணாவது என்ன முக்கியமான நியூஸ் கேட்டால் நேற்று ஒரு மாடல் லா, அதாவது இந்த கிரிப்டோ கரன்சிக்கான லாலாம் கொண்டு வர சொன்னாங்களே, இதை பற்றி ஒரு மாடல் லா நேற்று ஒரு முக்கியமான ஒரு கம்பெனி கொடுத்துருக்காங்க. அந்த கம்பெனி கொடுத்து அன்அஃபிஷியல். ஆனால் அவங்க கொடுத்ததை ரொம்ப சிம்பிளாக சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த P2P பண்ணுறது இருக்குல்ல, அதில் ஃபோர்ஸாக நீங்கள் கேஒய்சி பண்ண விடக்கூடாதுங்கிற மாதிரி அவங்க அந்த லா கொண்டு வந்ததில் ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது முக்கியமான விஷயம் இப்போ நீங்கள் உங்கள் கிரிப்டோ காயின்ஸ் எல்லாம் நீங்கள் உங்களோட வேலட்லையோ எங்கேயோ வச்சுருந்தீங்கன்னா அதை நோண்டக்கூடாது, செல்ஃப் கஸ்டடி வேணும். மூணாவது முக்கியமான விஷயம் இது இந்த டெவலப்பரை பற்றி அவங்களுக்கான அதிகபட்சமான இது கொடுக்கணும், இந்த மானியம் கொடுக்கணும், அந்த மாதிரி விஷயங்கள். அண்டு அவங்க மூலயமா உருவாக்கி ஏதாவது தப்பு நடந்துச்சு, இப்போ ஏதாச்சும் டெவலப்பிங் பண்ணி அது மூலயமா ஏதாவது தப்பு நடந்துச்சுன்னா அந்த டெவலப்பர் மேலே எந்த வித கை வைக்கக்கூடாதுங்கிற மாதிரி மூணாவது முக்கியமானது. நாலாவது பிடிசி நேஷனல் ரிசர்வாக கொண்டு வரணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இப்போ அமெரிக்காவில் கொண்டு வந்த மாதிரி இந்தியாவிலே கொண்டு வரணும். அஞ்சாவது முக்கியமான விஷயம் இப்போ செபி, அதுக்கப்புறம் எஃப்ஐலாம் இருக்குல்ல, இதுக்கு பதிலாக கிரிப்டோகாண்டே தனியாக ஒரு ரெகுலேஷன் போர்டை கொண்டு வரணும். அது பேர் கேரான்னு சொல்கிறாங்க, CARA கேரான்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரி போர்டை கொண்டு வரணும்னு சொல்லி இந்த என்டிட்டி கொடுத்த மாடல் லாவில் இந்த லாலாம் இன்ஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இது முழுக்க அன்அஃபிஷியலு. இந்த லா அவங்கள்ட்ட ஒப்படைப்பாங்க. இந்தியன் கவர்மெண்ட் இந்த லாவை படித்து பார்த்துட்டு ஒரு முடிவு எடுக்கும். அடுத்து நாலாவது முக்கியமான நியூஸ் என்னன்னு கேட்டால் ரிதீஷ் பாண்டேன்னு சொல்லி ஒரு MP இருக்காரு.
அவர் இந்தியன் பார்லிமெண்ட்ல பேசும்போது இந்தியன் கவர்மெண்ட் வந்து மஸ்ட் 30% டேக்ஸ், இந்த 1% டிடிஎஸ் இருக்குல்ல, அதை வந்து ஸ்கிராப்பு கொண்டு போகணும், அது வந்து வேஸ்ட்டு, அவ்வளோ டேக்ஸ் எல்லாம் போடக்கூடாதுங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. ரெண்டாவது முக்கியமான விஷயம் வந்து கிரிப்டோ வந்து யுகா அசெட் கிளாஸ்ன்னு சொல்றாரு. அதாவது வந்து கிரிப்டோ கரன்சிங்கிறது வந்து யூத்தோட அசெட் கிளாஸ். யூத் எல்லாமே வந்து கிரிப்டோ கரன்சி மேலே வந்து உள்ள வராங்க, அது ஃபியூச்சர் டெக்னாலஜி, அதுக்குள்ள வந்து நம்ம கொண்டு போகணும். இப்போ இந்தியன் கவர்மெண்ட் எடுத்த ஸ்டாண்ட்ஸ்ங்கிறது ரொம்ப தப்பான ஸ்டாண்ட்ஸு, இதை இந்தியன் கவர்மெண்ட் மாற்றிக்கணும், 30% டேக்ஸை வந்து நீக்கணுங்கிற மாதிரி இந்த ரிதீஷ் பாண்டே வந்து பார்லிமெண்ட்ல வந்து பேசியிருக்காரு. இதுதான் 4 முக்கியமான கிரிப்டோ நியூஸ். இதை பற்றி டீட்டெயிலாக பேசிட்டேன். பிட்காயின் டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு வந்து 60% வந்து ஹியூஜ் சப்போர்ட்டில் இருக்குது. நான் போன வாரம் ஒரு வீடியோ போட்டிருப்பேன், நீங்கள் பார்க்கலன்னா ஸோ அதுக்கான லிங்க் இங்கே வருது, அதை ஃபஸ்ட்டு இந்த வீடியோ செக் பண்ணி பாருங்கள். பிட்காயின் டாமினன்ஸை பொறுத்த வரைக்கும் 60% உடைக்காத வரைக்கும் ஒரு ரியலான ஒரு ஓஜி ஆல்காயின் சிஸ்டம் வந்து கிடையாது. இப்போதைக்கு 60% நல்லா சப்போர்ட் எடுத்துகிட்டு இப்போ மேலே போயிட்டுருக்கு. கூடிய சீக்கிரமே வர வாரங்களில் வந்து கொஞ்சம் கீழே விழுறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அதையும் நம்ம செக் அவுட் பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். ஓகேங்களா? ஸோ இதான் வந்து இந்த வீடியோவோட முக்கியமான நியூஸஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், தமிழ் கிரிப்டோ டெக்கை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.